முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கணும் இப்படி 7 பேர் தொகையடியாராக பாடுறாங்க. அப்போது இவர் பாடினது 63 அடியார் மட்டும் இல்லை, அவங்களுடைய எண்ணிக்கையும் சொல்ல முடியாது, அவங்களுடைய பெருமையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட திருத்தொண்ட புராணத்தை பாடிட்டு இப்போ அரங்கேற்றம் பண்ண போகிறார். இப்போ இவர் எழுதிட்டே வரும்போது அரசாங்கம் வந்து தூதுவர்களையும் சேவர்களையும் நூல் முடிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்கிறார். இப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் முடிவடையுது. அதை வந்து செய்தியை மன்னங்கிட்ட தெரிவித்த அந்த தூதுவருக்கு பொண்ணும் மணியும் நவரத்தினும் கொடுத்து அவரை சிறப்பித்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்து அவர் சேனையோடு புறப்பட்டு தில்லையை வந்து அடைகிறாரு. தில்லையை வந்து அடைஞ்சவுடனே இந்த தில்லைவாழ் அந்தணர்களும் சேக்கிடாரும் அவரை வரவேற்றவங்க உள்ளே வந்தவுடனே இறைவன் கூத்தப்பெருமான தரிசனம் பண்ணுறாரு. பண்ணவொன்னே அசிரீரியா, அப்போவும் ஒரு அசிரீரியா ஒரு இறைவன் சொல்கிறார், இது மாதிரி நம்ம சொல்ல உலகெல்லாம் என்ற சொல்ல முதல் அடியாக வச்சு சேக்கிடார் பாடிட்டார். மிச்சம் இருக்கிறத திருத்தொண்ட அந்த புராணத்தை நீ விரைவாக கேளு அப்படின்னு ஒரு அசிரீரி கேட்டோன்னா அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்போ அந்த பறைசாட்டுறாங்க, இது மாதிரி சேக்கிழார் பெரிய புராணத்தை சொல்ல போகிறாருன்றத உலகத்தெல்லாம் பறைசாட்டினா சான்றோர்களும் புலவர்களும் அரசவர்களும் எல்லாரும் வராங்க. இந்த நாள், அந்த அரங்கேற்றிய நாள் என்னைக்கு ஆரம்பிக்கிறார்னா சிவபெருமானுக்கு உகந்த நாள், திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செஞ்ச நாள், திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் அமுதூட்ட நாள் எல்லாம் திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு தான் தொடங்குறாரு. தொடங்கி அதே திருவாதிரை எதிராண்டு அதே திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சித்திரை முடிவடைய செய்கிறாரு. வந்து அந்த அத்தனை அடியார்களுக்கும் சான்றோர்களுக்கும் புலவர்களுக்கும் அந்த மண்ணை உறையும் தங்குவதற்கு உணவு போர்வை முதலாக இத்தனையும் கொடுத்து அவங்களுக்கு 1 வருட காலம் அவங்களுக்கு எல்லா சிறப்பும் செஞ்சு அந்த அரங்கேற்றம் முடிவடையுது. எல்லாருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. சேக்கிழார் என்ற பேருடைய திருநாமம் நம்ம சொல்லலை, அவருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர் அப்படின்னு சொன்னோம். அவருடைய பிறந்த குடி பேர் சேக்கிழார். அந்த பிறந்த குடிக்கு அவர் பெருமை சேர்த்ததுனால அவருடைய பேரே சேக்கிழார் ஆயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா பெருமை தன்னுடைய குடிக்கு பேர்பட்ட அவதாரம் செஞ்சதுனால குடிக்கு பேருமே சேக்கிழார் ஆயிடுச்சு. அதனால் சேக்கிழார் என்பது குடியோட பேர். இப்போது அவருக்கு சொன்ன பிறகு அரசு அவருக்கு பேர் சுற்றார். ஒரு யானை மேலே ஏற்றி அதை ஒரு பட்டா வாடையில் சுற்றி அதை ஒரு தங்கத்தட்டில் வச்சு யானை மேலே ஏற்றி நம்முடைய சேக்கிழார் பெருமை யானை மேலே ஏற்றி அவருக்கு பின்னாடி நம்முடைய அனபாய சோழன் அமர்ந்து கவிகை வீசுகிறார். சரிங்களா? வீசிட்டு வராங்க. அந்த வீதி வளம் வந்து வரும்போது மக்கள் அனைவரும் அவரை அந்த ஊரே வந்து திருவிழா கோலம் கொண்டு மக்கள்லாம் வரவேற்று அவரை வரவேற்கிறாங்க. புலவர்கள் பாடுறாங்க, அந்தணர்களாக வேதம் சொல்கிறாங்க, பெண்கள்லாம் பல்லாண்டு பாட இப்படி அந்த வீதிவனம் வந்து அந்த கோயில் வாசலை வந்தோடனே எடுத்துன்னு போய் அந்த திருத்தொண்ட புராணத்தை இறைவன் திருவடியில் வச்சுட்டு நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு தொண்டர் சீர் பரவ என்ற திருநாமத்தை சூட்டார். சீர்னா பெருமை, தொண்டருடைய பெருமையை பரவ அப்படின்னு பாடி பரவா இனி அழைக்கப்படுவான்னு சொல்லி இந்த வாரத்துடைய நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் இதுக்கு மேலே அவருடைய தொண்டு